நான் தான் உங்கள் லாரியன். வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டெப் எடுத்து வைக்கணுன்னா அது உங்களால் மட்டும்தான் முடியும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான வழிகள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அது இல்லை, இது நினச்சது இது நடக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு முன்னேற பார்க்கணுன்னா அந்த முன்னேற்றத்தை எப்படி ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து கற்றுக்கணுன்னு பார்க்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாழ்க்கையில் முதல் ஆரம்பிக்கிற விதையை கரெக்டாக போட்டிங்கன்னா அந்த விதை மட்டும்தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீடிக்கும். நீங்கள் போடுற விதை கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அது எப்படி வேணால் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிற முடிவு அந்த விதையை தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விதையை போட ஆரம்பிங்க. ஒரு விதையை உருவாக்குங்க. ஒரு விதையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரே விதையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க செய்கிறது நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு அந்த விதை பிடிச்சிருந்தா அதுக்கு எஃபெக்ட் போடுங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். இதுக்கு தான் உங்களை நான் முயற்சி பண்ண சொல்கிறேன். நீங்கள் முயற்சி எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோவும் உங்களுக்கு அந்த விதைக்கு பெரிய பலனாக இருக்கும். அந்த விதையை கொஞ்சம் கூட விடாதீங்க. டெய்லியும் அந்த விதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் அது வளர ஆரம்பிக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க. அதுவும் யாருதுன்னா பிரதீப் ரங்கநாதன் அவங்களுது. அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருந்து அதுக்கப்புறம் தான் முன்னாடி வந்தாங்க. அதில் ஒரு படத்தில் கூட ஒரு விதையை வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்துட்டு 2 வாரத்துக்கு வந்து பார்த்துட்டு 3 வாரத்துக்கு வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி போகிறதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் ஒரு விதையை உங்களுக்கு நல்லா ஃபைட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் முன்னாடி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட விதையும் அது வந்துகிட்டே இருக்கும். ஏன்டா நான் விதையை போட்டோடனே அப்பயே எனக்கு வளராதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த மாதிரி கூட ஒரு வழி இருக்குது. நீங்கள் ஒரு விதையை போகிறதோட நீங்கள் ஆல்ரெடி போட்டு வச்சுருப்பாங்க. ஏன் அந்த மாதிரி தானே எல்லா வாழ்க்கையும் முடியுது. நீங்கள் ஒரு விஷயத்தை போகும்போது உங்களால் விதையை நீங்கள் போட்டு இன்னொருத்தன் யாரோ எடுத்து வச்சுருக்கான். அந்த விதையை நீங்கள் கூட வாங்கி கண்டிப்பாக அதுக்கு தண்ணி ஊற்றி அதையும் நீங்கள் வளர வைக்கலாம். இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எந்த விதையை எப்படி போட்டு எப்படி வளர்க்கலான்ட்டு அது உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் யோசிக்கிற அந்த ஒரு நொடி தான். அந்த ஒரு விதையை இப்படி போய் வாங்கலாமா இல்லை அப்படி போய் வாங்கலாமா, யாரோ வளர்த்து வச்சுருக்காங்க சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட வாங்கலாமா இல்லை நம்மளே வளர்த்து நம்மளே உருவாக்கலாம்னு நினச்சி நீங்கள் அது வாங்க போகிறீங்களா? இப்போ நீங்களே வாங்கினீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்களே அது வளர்த்திங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வளர்த்து அது வாங்கி அது பார்த்திங்கன்னா 2 மந்த் 3 மந்த் வரைக்கும் அது வெயிட் ஆகும். ஆனால் யாரோ ஒருத்தங்க வளர்த்து வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதெல்லாம் நீங்கள் அழகாக பெருக வைக்கலாம். அழகாக சூப்பராக ஒரு மரமாகவும் ஆக்க வைக்கலாம். அது உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் முன்னேறி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விதைங்களும் உங்கள் கூட வளர்ந்துட்டே இருக்கும். உங்கள் கூட இன்னும் டபுள் மடங்கு வந்துட்டு இருக்கும். முன்னேறி வந்துகிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த ஒரு விதை மரமாக மாறி பெருசாக வளரக்கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாங்க, கண்டிப்பாக வாங்க, உங்களால் முடியும். அந்த விதையை எப்படி உருவாக்குறதுன்ட்டு அது உங்களுக்கு தான் தெரியும். அது தான் உங்களோட பிஸ்னஸ். ஓகேங்களா? புரியுதா? இது என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நான் ஏதோ சும்மா போகிறேன்னு கிடையாது. என்னோடய லைஃப்லேயும் நான் படித்த புக்குங்களையும் இந்த மாதிரி ஏதோ நார்மலாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த விதைக்கான ஸ்ட்ராட்டஜியை நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். உங்களால் முடியும். நீங்கள் முன்னாடி வாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.